திரும்பி அதுலேயே மனசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காது. இது ஒண்ணுமே கிடையாது. அப்படியே நீ சிலிப்பிண்டி ஏந்திருந்தேன்னா மேலே வந்தாயானால் பள்ளிக்கடத்தையை தூங்காம நீ மேலே வந்துட்டேன்னா நீராடாமல் குடைந்து நீராடாதே அப்படின்னா அதை சிலிப்பி கொண்டு நீ மேலே வந்துட்டேன்னா அந்த எண்ணங்களை எல்லாம் விடுத்து ஆச்சாரியன் சொல்லக்கூடிய உன்னுடைய குரு காமிக்கக்கூடிய வழி என்ன சுவாமி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அல்டிமேட்டாக நமக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? 10 வருஷம், 20 வருஷம், 60 வருஷம், 120 வருஷம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? எவன் நம்மை படைத்தானோ அவனிடம் போய் சேர வேண்டும். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பண்ணிட்டு இருக்க போகிறோம். அது இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு ஒருத்தர் வழிகாட்டுறார் இல்லையா? நாம் எங்கிருந்து வந்தோம் அதை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆண்டாள். நீ எங்கிருந்து வந்த அதை எப்படி நினைக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீ எத்தனை பண்ணு, அவ்வளோதான். சும்மாவாது இங்கேயே திருப்பி எவ்வளோ தரம் பரப்ப எவ்வளோ தரம் இறப்ப நீ இறந்து பிறந்து பண்ணியாலும் இதே தானே பண்ணிட்டு இருக்க. உனக்கு எண்ணம் இப்போ வந்திருக்குல்ல, அவனுடைய அனுகிரகம் வந்திருக்குல்ல, எது கள்ளை கலந்தாலே கீர்த்தனை பாடுவதற்கான ஒரு நேரம் வந்திருக்குல்ல, அந்த பாவை களம் வைக்கக்கூடிய பாவை களம் அப்படின்னா பாவைக்கு பார்வைக்கெல்லாம் எட்டாவதோடு இருக்கக்கூடிய களம், பாவை பார்வைக்கு தெரியக்கூடிய களம், நம்முடைய ஞான பார்வைக்கு தெரியக்கூடிய அந்த களத்தை நீ புகு. இதையெல்லாம் விடுத்து இந்த சிந்தனையெல்லாம் எடுத்து வைத்து விட்டு நீ அந்த இடத்திற்காக புகுவாய். சில பேர் என்ன கேட்குறா, நம்ம தத்துவார்த்தங்களை சொல்லச்சு சுவாமி நீங்கள் அதிகமாக அழுத்தமாக நமக்கு ஆச்சாரியத்துவம் சொல்கிறேன், அடுத்தது தமிழினுடைய அழகு அப்படிங்கிறது சொல்கிறேன், இன்னும் சில பேர் ரொம்ப வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்காளே அந்த மாதிரி நமக்கு சொல்லலையே அப்படின்னு என்கிட்ட சில பேர் சொல்கிறா.